இந்த தடவையாவது ரோஹிணி வந்து வசமா சிக்கினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ்க்கு 78 லட்ச ரூபா பத்தாம ரோஹிணி நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த 78 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க அம்மா மேல கோவம் தான் ரோஹிணி எனக்கு. நான் கூட ஆன்ட்டி வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்குமே ஆன்ட்டி மேல கோவம் தான். ஆனா கடைசி நிமிஷத்துல வந்துட்டு இந்த 78 லட்ச ரூபா பத்தாம இந்த வீட்டை வந்து வாங்காம விட்டுருவோமோ. விஜயா வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே மனோஜ் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்ட என்னம்மா நான் வந்து உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உங்க மேல எனக்கு கோவம் தான். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேய் நான் வந்து அமௌண்ட் கொடுக்கலன்னா நீ நினைச்சுக்காத. இது வந்து எங்க அப்பாவோட வீடு. நான் அதனாலதான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்ப என்னடா உனக்கு அமௌண்ட் தானே வேணும். என்னோட நகையெல்லாம் வச்சு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நீ எடுத்துக்கோ. மனோஜ் நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த 78 லட்ச ரூபாய் எப்படியாவது எங்க இருந்தாவது நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நாம போகணும். அதுக்குள்ள எப்படிமா 78 லட்ச ரூபாய் நம்ம வந்து எடுக்க முடியும். ஜீவா வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்த உடனே முத்து கூட சவாரிக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து வந்துட்டு என்னங்க மேடம் அங்க கனடாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குளிர் ரொம்ப ஓவரா இருக்கு, அங்க வந்து இருக்கவே முடியல. சரி அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலான்ட்டு தான் வந்தேன். லாஸ்ட் டைம் நான் வந்தபோதே என்னோட வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். என்னோட 30 லட்ச ரூபா வந்து இந்த ஃப்ராடு 2 பேர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. முத்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.